சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் விதித்தது. அதை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சி.ஆர். குமாரசாமி அமர்வு முன்னிலையில் நடந்தது. இந்த வழக்கு 41வது நாளாக புதனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் மூல புகார்தாரரான சுப்பிரமணிய சுவாமியின் எழுத்துப்பூர்வ வாதம் நீதிபதி முன் தாக்கல் செய்யப்பட்டது. 14 பக்கங்களை கொண்ட அந்த வாதத்தில் ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்கான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுப்பிரமணிய சுவாமியின் வக்கீல் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து சுவாமியின் வாதத்தின் மீது ஜெயலலிதா வக்கீல் பி. குமாரும் அரசு வக்கீல் பவானி சிங்கும் தங்களது இறுதி வாதத்தை சுருக்கமாக முன்வைத்தனர். அதைத் தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி குமாரசாமி ஒத்திவைத்தார். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 குற்றவாளிகள் தரப்பு வக்கீல்கள், அரசு வக்கீல் பவானி சிங் ஆகியோர் தங்களது வாதங்களை கடந்த வாரமே முடித்தனர். செவ்வாயன்று ஜெயலலிதா உள்ளிட்ட குற்றவாளிகள் 300 பக்கங்களுடன் கூடிய எழுத்துப்பூர்வ வாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். ஜெயலலிதா உள்ளிட்டோரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி உத்தரவிட்டது. ஆனால் அந்த காலக்கெடுவுக்கு முன்னதாகவே விசாரணை முடிவுக்கு வந்துள்ளது.